ஹாத்வேல வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஐயோ என்னம்மா தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா, ஃபோன் பண்ணியே உயிர் எடுப்பாங்க. சார் ரீசார்ஜ் பண்ணலையா சார், இன்னைக்கு இந்த ஆஃபர் இருக்குது சார், நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்குது சார், 2 மாதம் ரீசார்ஜ் பண்ணுங்க சார், 1 மாதம் ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு நாளைக்கு 15லேருந்து 20 கால்ஸ் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஃபாரன், நீங்கள் பார்த்து மாஸ்டர் டெக்னிக்கல் சேனல். கைஸ், நான் ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோ பண்ணி போட்டிருப்பேன். ஹாத்வே ப்ராட்பேண்டோட ப்ளே பாக்ஸோட சில அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூலாம் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோ கூட நிறைய பேர் இந்த ஹாத்வே யூசர்ஸ்லாம் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோ பார்த்து அவங்களாம் ப்ளே பாக்ஸ்லாம் வாங்கியிருக்காங்க. நான் அந்த வீடியோவில் ரொம்ப ஹாப்பியாக சொல்லியிருப்பேன். நான் ஹாத்வே கஸ்டமர் இருக்கிறது எனக்கு ரொம்ப நல்லாயிருக்கு, ஸ்பீடும் நல்லாயிருக்கு, காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக ப்ளே பாக்ஸ் நமக்கு ஃப்ரீயாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஃபுல்லாக புகழ்ந்து தள்ளியிருப்பேன் அந்த வீடியோவில். இந்த வீடியோவில் நான் இப்போ கரண்ட் சினாரியோவில் எப்படி இருக்குது ஹாத்வே அப்படின்னா உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா ஹாத்வே ப்ராட்பேண்ட் நான் கடந்த ஒரு 3.5 years 4 years வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி ஹாத்வேக்கு முன்னாடி நான் ஏசிடி ஆக்ட் ஃபைபர்நெட் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆக்ட் ஃபைபர்நெட்டோட பிளான்ஸ்லாம் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். ஹாத்வே கொஞ்சம் காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருந்ததுனால சரி நம்ம கம்மி பட்ஜெட்டுக்கு நான் ஹாத்வேக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆக்ட்லேருந்து ஹாத்வேக்கு சேஞ்ச் பண்ணேன் ஒரு 3.5 வருஷம் முன்னாடி. அதுக்கப்புறம் ரொம்ப சாட்டிஸ்ஃபையிங்காக இருந்தது. டவுன்லோட் ஸ்பீடும் சரி, அப்லோடு ஸ்பீடும் சரி ஹாத்வேல அடிச்சிக்கவும் முடியாது, நல்லா சூப்பராக இருந்தது. இப்போ கடந்த ஒரு 6 month ஒரு 6 மாதமாக பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாகவே இருக்குது. இன்டர்நெட் ப்ரௌசிங் பண்ணுறதுல எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லை. லேப்டாப்போ சரி, கம்ப்யூட்டரோ சரி, அதாவது வெப்சைட் ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை, டவுன்லோடிங் ஸ்பீடு, அப்லோடிங் ஸ்பீடு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, கரெக்டாக இருக்குது. ஆனால் இந்த மொபைல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த கூகுள் ஆப்ஸ், இந்த யூடியூபாக இருக்கட்டும், கூகுள் பேயாக இருக்கட்டும், கூகுள் சர்ச்சாக இருக்கட்டும், எது இருந்தாலும் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஆப் ஓப்பனிங், ஆப் ப்ராசஸிங், லோடிங் டைம் இதெல்லாம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. யூடியூப் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா சில டைம் டக்குன்னு யூடியூப் ஓப்பன் ஆயிரும், சில டைம் பார்த்தீங்கன்னா லோட் ஆகிட்டே இருக்கும், ஆனால் யூடியூபோட பேஜ் எனக்கு வரவே வராது. அதே மாதிரி லேப்டாப்க்கும் சில டைம் யூடியூப்போட ப்ராப்ளம் இருக்குது, நான் பார்த்துருக்கேன். லேப்டாப்லேயே லோட் பண்ணேன் அப்படின்னா யூடியூப்லாம் கொஞ்சம் லோடிங் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி நமக்கு யூடியூப் தான் ரொம்ப ஆக்சஸிங். நான் எக்கச்சக்கமாக யூடியூப்பில் வீடியோஸ்லாம் பார்ப்பேன். அதே மாதிரி வீட்லேயும் நிறைய பேர் யூடியூப் தான் நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுவாங்க. டிவியில் கூட யூடியூப் நிறைய ஆக்சஸ் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா செலவாகிறதே பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்நெட் டேட்டாவை யூடியூப்பில் தான் மேக்ஸிமம் நம்ம இன்டர்நெட் டேட்டா செலவு பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இவங்களோட இன்டர்நெட் நல்லா ஒர்க் பண்ணுது. பட் நமக்கு யூடியூப் ஆக்சஸ் இல்லை, கூகுளோட அப்ளிகேஷன்லாம் சிலது அப்படியே லாக் ஆகுது. மேப்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் வீட்டில் யாரும் மேப்ஸ்லாம் ஓப்பன் பண்ண போகிறது இல்லை. மேப் நம்ம ட்ராவல் பண்ண யூஸ் பண்ணுவோம். ஆனாலும் மேப் ஓப்பன் பண்ணால் கூட மேப்பு கூட லோட் ஆக மாட்டேங்குது. ஸோ ஓவராலாக இந்த கூகுள் ஆப்ஸ் மொத்தமாக ஹாத்வே நெட்வொர்க்கில் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுது ஓப்பன் ஆகிறதுக்கு, லோடிங் டைமுக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நான் சரி கஸ்டமர் கேர் கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி 6 மாதமாக, 1 மாதம் 2 மாதம் இல்லை, 6 மாதமாக நான் சொல்லிக்கினே இருக்கேன், கம்ப்ளைண்ட் பண்ணிக்கினே இருக்கேன். எனக்கு நெட்டு ஒர்க் ஆகுது, எனக்கு இன்டர்நெட்டில் எந்த ஒரு இஷ்யூவும் கிடையாது. பட் இந்த மாதிரி கூகுள் ஆப்ஸ், யூடியூப், எனக்கு மோஸ்ட்டாக யூடியூப் நல்லா யூஸ் ஆகணும், அதுக்காக தான் நான் ப்ராட்பேண்டை போட்டிருக்கேன். பட் உங்கள் நெட்வொர்க்கில் இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக எனக்கு யூடியூப்பில் ப்ராப்ளமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க, சரி பண்ணுறாங்க, கம்ப்ளைண்ட் எடுத்தாங்க, சரி பண்ணுறேன், ஒன்றுமே மூவே பண்ணலை. அப்புறம் கடைசியில் ஒரு 2-3 கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, இது எங்கள் நெட்வொர்க்கில் மட்டும் ப்ராப்ளம் இல்லை சார், மேக்ஸிமம் இப்போது கூகுளில் ஃபால்ட் இருக்குது, எங்கள் நெட்வொர்க்கில் ஃபால்ட் இல்லை, கூகுள் ஆப்ஸ் தான் ஃபால்ட்டாக இருக்குது, எல்லா நெட்வொர்க்லேயும் இதே மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி என்கிட்டே கதை விட்றாங்க. நான் இது பார்த்தேன், இல்லைப்பா இது சரியில்லை, நம்ம வேறு ஒரு ப்ராட்பேண்ட் போகிறது நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்விட்ச் பண்ணிவிட்டேன். இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஃபைபர்நெட்க்கு ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணிட்டேன். ஸோ ஆக்ட் ஃபைபர்நெட்டில் கொஞ்சம் பிளான்ஸோட ரேட்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். நான் கம்பேரிங் ஜியோ ஃபைபர் இல்லைனா ஹாத்வே நம்ம கம்பேர் பண்ணும்போது காஸ்ட் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் பிளான்ஸில். பட் இவங்களோட அப்லோடிங் ஸ்பீட், டவுன்லோடிங் ஸ்பீட் வேறு லெவலில் இருக்குது. இந்த ப்ராட்பேண்டில் எனக்கு எந்த வகையான ப்ராப்ளமும் இல்லை. யூடியூப் ஆக்சஸிங், கூகுள் ஆப்ஸ் எதுவுமே ப்ராப்ளம் இல்லை, நல்லா தான் போயிட்டுருக்குது. என்ன கொஞ்சம் பிளான்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மற்ற இது கம்பேர் பண்ணால். நான் ஃபஸ்ட்டு நான் ஜியோ ஃபைபர் போடலாம் அப்படி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஜியோ ஃபைபர் நெட்டு
அதில் வந்து நல்லா பிளான்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. பட் வந்து அதில் கூட நிறைய பேர் யூடியூப்பில் வீடியோஸ் கூட பண்ணி போட்டிருக்காங்க, ஃபேமஸ் யூடியூப்லாம் கூட போட்டிருக்காங்க. டவுன்லோட் ஸ்பீட் நோ கம்ப்ளைண்ட், பட் அப்லோடு ஸ்பீட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது ஜியோ ஃபைபர்நெட்டில் அப்படின்னு சொல்லி. சரி, நமக்கு இது தேவை, நமக்கு வந்து அப்லோடிங் தான் மெயின் தேவை. யூடியூப்பில் ஒரு 2 GB வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா வந்து ஒரு 10 நிமிஷத்தில் முடிஞ்சால் தான் நல்லாயிருக்கும். 2 GB டேட்டா வந்து 2 ஹவராக அப்லோட் ஆனோம் அப்படின்னா வந்து செம்ம கடுப்பாக இருக்கும். நமக்கு அப்லோடு ஸ்பீடும் தேவை. இப்போ இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் அப்லோடிங் வந்து நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்லோடிங் ஸ்பீட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங் எனக்கு. ஸோ அதனால் திரும்ப ஏசிடி ஃபைபர்நெட்கே நான் வந்துட்டேன். இப்போ எனக்கு நோ ப்ராப்ளம், நல்லா இருக்குது. அதை விட ஒரு 200-250 எக்ஸ்ட்ரா பே பண்ணுற மாதிரி இருக்குது. ஹேத்வேயோட பில்லை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பே பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இப்போது நல்லா இருக்குது. நீங்கள் எத்தனை பேர் வந்து இந்த ஹேத்வே யூசர்ஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி. ஏன்னா வந்து என்னோடய ரிலேஷன் வீட்லையும் சரி, என்னோடய சிஸ்டர் வீட்லையும் சரி ஹேத்வே தான் யூஸ் பண்ணுறாங்க. அவங்க வீட்லையும் இந்த ப்ராப்ளம் சேமாக இருக்குது. என்னோடய கனெக்ஷன் தான் ப்ராப்ளம் அப்படின்னு தான் பரவாயில்லன்னு சொல்லலாம். அவங்களுக்கும் இன்னும் தள்ளி தான் இருக்காங்க என் வீட்டிலேருந்து. அவங்களுக்கும் அந்த ப்ராப்ளம் யூடியூப்பில், கூகுள் ஆப்ஸில் இருக்குது. ஸோ ஓவராலாக ஹேத்வே நெட்வொர்க் ஃபுல்லாகவே வந்து இந்த ப்ராப்ளம் இப்போது நடந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஹேத்வே யூஸராக இருந்தால் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இப்போது கரண்ட்டாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மெயினாக லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஒரு அவேர்னஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதான் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நான் இது வந்து ப்ராட்பேண்டை இது பண்ணணுக்காக நான் சொல்லலை. ஏன்னா நல்லா இருக்குது அப்படின்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் ஹேத்வே ப்ளே பாக்ஸ் அப்போ நான் சொல்லியிருப்பேன். நல்லா இருக்குது ப்ராட்பேண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோலாம் சொல்லியிருப்பேன். இப்போ வந்து எனக்கு என்ன சினாரியோ இருக்கோ அது நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இப்போ கஸ்டமர் கேர் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டு பாருங்களேன். கஸ்டமர் கேர் வந்து சரி நம்ம ரீச் பண்ணி நான் வேறு ஆக்ட் ஃபைபர்னெட் தான் போட்டாச்சே, இதை டிஸ்கனெக்ட் பண்ணிடலாம் கஸ்டமர் கேர் கிட்ட சொல்லி. ஏன்னா வந்து ஹேத்வேல வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலைன்னா ஐயோ என்னம்மா தொல்லை கொடுப்பாங்க தெரியுமா. ஃபோன் பண்ணியே உயிர் எடுப்பாங்க. சார் ரீசார்ஜ் பண்ணலையா சார், இன்னைக்கு இந்த ஆஃபர் இருக்குது சார், நாளைக்கு அந்த ஆஃபர் இருக்குது சார், 2 மாதம் ரீசார்ஜ் பண்ணுங்க சார், 1 மாதம் ஃப்ரீ சார் அப்படின்னு சொல்லி டெய்லி ஒரு நாளைக்கு 15 to 20 கால்ஸ் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் இப்போ இது டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்காக வந்து நான் ரீசார்ஜே பண்ணல இல்லையா, ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. சரி நம்ம டேரெக்டாக கஸ்டமர்கள் கால் பண்ணி டிஸ்கண்டினியூ பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தா கஸ்டமர் கேரில் வந்து என்னால் வந்து கனெக்டே பண்ண முடியல. ஆளுங்க கூட கம்ப்யூட்டர் தான் பேசிகிட்டு இருக்கு. அதில் வந்து கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஆட் பண்ணியிருக்காங்க விர்ச்சுவல் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா பிபிஎல் கூட ஜாப்ஸு கிடைக்காது போகுது. இப்போ விர்ச்சுவலாக வந்து கம்ப்யூட்டரே பேச மாதிரி பண்ணிட்டாங்க. கம்ப்யூட்டரே வந்து கேட்குது உங்கள் ரவுட்டர் ஆனில் இருக்கா, ஆமாம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள் அப்படிங்குது. முதல்லலாம் வந்து 1 2 3 நம்ம ப்ரெஸ் பண்ணுவோம். இப்போ கம்ப்யூட்டர் பேச ஆரம்பிச்சிச்சு. உங்கள் ரவுட்டர் ஆனில் இருக்கா, ஆமான்னு சொல்லுங்கள். உங்கள் வைஃபை கனெக்ஷன் ஆனில் இருக்கா, ஆமாவா இல்லையா, அதுக்கு நம்ம சொல்லணும் ஆமாம் ஆனில் தான் இருக்குது. நெட் கனெக்ஷன் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படி கேட்குது. ஸோ இப்போ பிபிஎல் கூட இந்த மாதிரி வர்ச்சுவல் அசிஸ்டன்ட் அப்படின்னு போட்டாங்க அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு இதில் ஜாப்ஸ் கூட எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போகுது. என்னால் வந்து ரீச்சே பண்ண முடியல, ஒரு ஆளுக்கிட்ட பேச முடியல கஸ்டமர் கேர்கிட்ட. எனக்கு என் அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணுங்கள், உங்கள் ரவுட்டரை எடுத்துகிட்டு போங்க, ரீஃபண்டை கொடுங்க, டெபாசிட் ரீஃபண்ட் அப்படின்னா வந்து யாருக்கிட்டையும் பேச முடியல. கடைசியில் இமெயில் பண்ணியிருக்கேன், இமெயில் கூட இன்னும் ரெஸ்பான்ஸ் வரல. வந்தால் தான் தெரியும். இந்த டப்பாவை கொடுத்துட்டு மீதி டெபாசிட் கட்டியிருப்பீங்களா ஸ்டார்டிங், அது கொடுத்தா நல்லாயிருக்கும். ஸோ பார்ப்போம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது. ஹேத்வே நீங்கள் கஸ்டமராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.